Hi friends, welcome back to my channel. This is your Inky Story. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லவ்வரோட அஃபிஷியல் டீசர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து மணிகண்டன் ப்ரோ, அதுக்கப்புறம் நிறைய பேர் இல்லை காம்போவாக நடிச்சிருக்காங்க. ஸோ குட் நைட்க்கு அப்புறம் ஒரு அதே மேக்கர்ஸாக தான் வர ஃபிலிம்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஸோ குட் நைட் வந்து ஒரு செம்ம ஃபீல் குட் மூவி. நம்ம எத்தனை வாட்டி பார்த்துருப்போம் தெரியல, ஹாட் ஸ்டாரில் ரிப்பீட்டடாக போட்ட படம்னே சொல்லலாம். ஸோ அந்தமாதிரி ஒரு ஃபீல் குட் மூவி கொடுத்த ஒரு குரூப்புன்னே சொல்லலாம். ஸோ அந்த குரூப்லேருந்து திரும்பி அதேமாரி மணிகண்டனே வராரு. ஸோ இந்த வாட்டி ஹீரோயினை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, கௌரி பிரியா. ஸோ இவங்களும் நம்ம நிறைய சீரீஸில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இவங்க ரெண்டு பேருமே சூப்பராக ஆட் பண்ணுவாங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த காம்போவில் வந்து லவ்வர்னு ஒரு டீசரில் விட்ருக்காங்க. ஸோ என்னமாதிரி டீசராக இருக்குன்னு தெரில. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டோரி ஆஃப் ஹவ் யூ மெட் யுவர் லவ். செகண்ட் இயர் அப்போ காலேஜ் கல்ச்சுரல்ஸில் தான் நான் அருண் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். காலேஜ் லவ் ஸ்டோரியா? அப்போல்லாம் எப்படா கிளாஸ் முடியும், எப்படா உன்னை பார்ப்போம்னு இருக்கும். இப்போ அருண் நாளைக்கு விக்கியோட லாஸ்ட் இயர் நான் தான் ஃபேர்வெல்காக வந்தேன். அந்த பாடா அவன் அடிச்சனடா கேஸ் ஆன் லெவலுக்கு போச்சு. உனக்கு 1000 தடவை சொல்லிட்டேன், நான் இன்டென்ஷன் சரியில்லை. அருண் நான் குழந்தை இல்ல அருண், யார் இன்டென்ஷன் எப்படின்னு தெரிஞ்சுக்கிற வயசாச்சு எனக்கு. மயிர தெரியும் உனக்கு, பசங்களை தாண்டி பசங்களை பத்தி தெரியும். ஏய் கேட்டுட்டு பதில் சொல்லி மயிரு. என்னால முடியல அருண், ப்ளீஸ் நீ போ, நீ போ. ஆனால் ஒர்க் அவுட் ஆகிறேன்னா என்ன மச்சான் பண்ணுறது? ஓ இவரா? சூப்பர்மா. தப்பான டிசிஷன் எடுக்கிறதுனால பயமா இருக்கு. 6 வருஷம் லவ் ப்ரோ, அவளை என் பொண்டாட்டியா தான் ப்ரோ பார்த்தேன் நானு. அருண், ஐ ஸ்டில் கேர் ஃபார் யூ. மயிரை கேர் பண்றேன். போடு, வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி வருது. போடு, வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி தான் வருதுன்னே சொல்லலாம். மொத்த சமூகம் தேட்டரில் வந்து பாருங்களான்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 6 இயர்ஸ் லவ்வு. ஸோ அதில் வந்து 2 பேருக்கும் ஒரு கிளாஷ் நடக்குது. ஸோ அதனால் திரும்பி எப்படி அவங்க ஒன்று சேராங்களா இல்லையா அந்தமாரி ஒரு ஸ்டோரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எனக்கு இதோட டீசர் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஜோ நம்ம ட்ரெய்லர் பார்த்துருப்போம்ல, ஜோ வந்து ரியோ ப்ரோ நடிச்சிருப்பார்ல. ஸோ அதோட ஃபீல் வந்துன்னே யோசித்தேன், என்னடா அது லைட்டாக ஜோவோட அது ஒரு ரெஃபரன்ஸ் தெரியுதுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் மாறிச்சு பாருங்கள், எப்பா சாமி வேற லெவலு. மயிர தெரியும் உனக்கு, பசங்களை தாண்டி பசங்களை பத்தி தெரியும். ஒரு லோக்கல் ஸ்லாங்கில் நம்ம நார்மலாக எப்படி இருப்போமோ அந்தமாரி ஒரு அந்த ஒரு பர்சனாலிட்டிலேயே எடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ ஒரு முரட்டுத்தனமான ஒருத்தன் இன்னொருத்தன் வந்து எப்படி, அதான் என்னென்னா நம்ம யோசிப்போம்ல, ஒருத்தவங்க மேலே நம்ம ரொம்ப பாசமாக இருந்தோம்னா அவங்க வந்து யார்கிட்ட பேசினாலும் நம்ம வந்து எதிர்த்தெரிஞ்சுதான் வருவான்னு சொல்லலாம். எதிர்த்து பேசுகிறதோ இல்லை, நீ அவங்ககிட்ட ரொம்ப இது பண்ணாலும் அவனை வந்து ஸோ அவங்கள வந்து நம்ம ரொம்ப டேக் கேர் பண்ணுவோம்னே சொல்லுவோம். ஸோ அது நம்ம யார்கிட்ட நம்ம என்ன பேசினாலும் அவங்க வந்து தப்பாக தான் தோன்ற மாதிரியே இருக்குன்னே சொல்லலாம். அது வந்து நம்ம அவங்க மேலே கோவப்படுறதோ சந்தேகப்படுறதோ இல்லை, அவன் எப்படிப்பட்டவன்றது எனக்கு தெரியும், அதனால தான் நான் சொல்கிறேன் நீ வேண்டான்னு சொல்கிறேன். அந்த ஒரு டிஸ்கஷன் வந்து ரொம்ப அதிகமாக போச்சுன்னா என்ன மாரி நடக்குன்றத ஸோ அந்த விஷயத்தை வந்து ரொம்ப அழகாகவே காமிச்சிருக்காங்கன்னே நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம மணிகண்டன் ப்ரோ பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், எந்த அளவுக்கு ஒரு சின்சியரான ஒரு டெடிகேஷனான ஒரு ஆக்டர்ன்றது. ஒவ்வொரு மூவிஸ்க்கும் அவர் எந்த அளவுக்கு ஒரு வாய்ஸ் அவர் மாற்றுறதாகட்டும், நம்ம குட் நைட்டில் பார்த்துருப்போம், ஜெய்பீமில் பார்த்துருப்போம், விக்ரம் வேதாவில் பார்த்துருப்போம். ஸோ நம்ம நிறைய மூவியில் பார்த்துருப்போம்னு சொல்லலாம். இப்போ கூட ஒரு சீரீஸ் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதில் கூட அவரோட கேங்ஸ்டராக எந்த அளவுக்கு அவர் ஆக்டிங் பண்ணியிருப்பாருன்றது, ஸோ அந்த அளவுக்கு ஒரு டெடிகேஷனான ஒரு ஆக்டர்னே நம்ம சொல்லலாம். ஸோ இதில் கூட அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராகவே இருந்தது. சிம்பிளாக சொல்லணும்னா அந்த 6 இயர்ஸ் லவ் வந்து அவர் எந்த அளவுக்கு வெளிப்படுத்துகிறான்றத அந்த ஒரு டென்ஷன்லேயே தெரியுது. இப்போ வந்து தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஃபேர்வெலுக்கு போகிறாங்க, அதுவும் அந்தமாதிரி ஒரு இழுத்தனோட ஃபேர்வெலுக்கு போகிறான்னொடனே அப்போ எந்த அளவுக்கு அந்த பதப்பதப்பு இருக்குன்றத ஸோ அவர் வந்து அந்த வாய்ஸ்லேயே காமிச்ச விதம் வந்து சூப்பராகவே இருந்ததுன்னே நம்ம சொல்லலாம்.
ஸோ அந்த அளவுக்கு ஹீரோயினும் சூப்பராகவே நடிச்சிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். அவங்க வந்து நம்ம நிறைய சீரீஸில் நம்ம பார்த்துருப்போம், நிறையா லவ் சீரீஸில் கூட அவங்க நடிச்ச விதம் பார்த்துருக்கேன். ஸோ ஹீரோயினும் அவங்க வந்து சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. மணிகண்டனுக்கு ஈக்குவலாகவே அவங்க வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். நிறைய சீரீஸில் கூட நம்ம அவங்க நடிச்சிருந்தது நம்ம பார்த்துருப்போம். இதே சீன் ரொனால்டனோட மியூசிக்கில் வந்து அவங்களோட ஒரு சீரீஸ் வந்து செம ட்ரெண்டிங்காக போச்சுன்னே நம்ம சொல்லலாம். ஸோ நிறையா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் கூட நம்ம பார்த்துருப்போம். ஸோ இவங்க 2 பேருமே போட்டி நடிச்சிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் டாடாவில் வந்து ஃப்ரெண்டாக ஒருத்தர் நடிச்சிருப்பார். ஸோ அவரும் இதில் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த காம்போ எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. நம்ம அந்த கவின் ப்ரோவும் அந்த காம்போவும் செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இந்த காம்போ எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரில. ஸோ பார்த்தா தான் தெரியும். ஸோ ஓவராலாக கடைசியாக அந்த வேலண்டைன்ஸ் டேயில் வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே தெரிஞ்சிச்சு இந்த படம் செம்ம ஷியோராக ஹிட் ஆக போகுதுன்றது. ஸோ ட்ரெய்லர் இன்னும் வரல. ஒருவேளை டீசரோட நிறுத்திடுவாங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ ட்ரெய்லர் வந்ததுன்னா இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக இவங்க என்னமே சொல்ல போகிறாங்கன்றது தெரியும். அதே போல் சீன் ரொனால்டனோட மியூசிக் வந்து சூப்பராக இருந்தது. அந்த ஒரு டென்ஷன் ஏற்றுறதுக்காகவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மியூசிக்கில் பண்ணியிருக்காரு. ஸோ அது செம்மையாகவே இருந்ததுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஓவராலாக டீசர் வந்து செம்ம என்டர்டெய்னராக இருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ ஒரு ரொமான்ஸ், என்டர்டெயின்மெண்ட், காமெடி எல்லாமே கலந்த ஒரு கலவையாக இருக்குது. ஸோ குட் நைட் அளவுக்கு இதுவும் ஹிட் ஆகுமா இல்லையான்னு தெரியல. ஸோ பார்த்தா தான் தெரியும். ஸோ நீங்கள் இந்த டீசர் பார்ப்போம் எப்படி ரியாக்ட் பண்ணிங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரியாக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ until then catch you guys on the next video. Bye.